79 நம்பர் கேட் வழியா நம்ம உள்ள போனோம்னா நம்ம நேரா ஹாபாக்குள்ள போயிடலாம். டைரக்டா போயிடலாம். ஆமா. அல்பனோஸா? என்ன சாப்பாடு? அல்பனோஸ்னு. மாஹின் அபூபக்கர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ரவி பிரதர் மக்கானிகா மண்ணி 10 புள்ளி. அல்லாஹ் அடுத்த போட்டியாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக உம்ரா பண்ணியாச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்காக நாங்கள் வந்து துஆ செஞ்சுருக்கோம், ப்ரேயர் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா சிறப்பாக உம்ரா முடிச்சுட்டு நேற்று வந்து நம்ம ஹசன் பாய் வீட்டுக்கு ஜித்தாக்கு போயிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நேற்று நடந்துச்சு. நம்ம அவங்க வீட்டுக்கு விருந்தும் சரி, விருந்தும் அவ்வளோ நம்மளை நல்லா கவனிச்சாங்க. அது போக விருந்து முடிஞ்சதுக்காரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை கூட்டு போய் வெளியே கொண்டு போய் அது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து லேசாகி கொடுக்கணும், அல்லாஹ் அவங்க நல்லா பரக்கத்தை கொடுக்கட்டும். இன்ஷால்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இங்கே படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட் 2 மணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம காலையில் 7:30 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம். நம்ம எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இதை கொண்டு போய் நேராக பஸ்ஸில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம்னா இன்ஷால்லா வண்டி கிளம்பிடும். சார் எல்லாருமே எல்லாம் எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்களும் துவா பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இனிமேல் போகிற வழியில் என்ன இருக்குது அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கிளம்பிச்சியா? நீங்கள் திருப்பி போனீங்க, தவா பண்ண போனீங்களா? அப்படியா? நைட்டு போனீங்களா? சரி அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் சாயந்தரம் போல் ஜித்தாக்கு போயிருந்தோம். ஜித்தாக்கு போயிட்டு நாங்கள் வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. ஜித்தாக்கு நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய பள்ளியாசல் இருக்குன்ட்டு மெயின்லேயே இருக்குது. பள்ளியாசல் அழகா இருக்குல்ல பள்ளியாசல். மலை பக்கத்துலேயே பாருங்க அவ்வளோ ஹோட்டல் இடங்களை பார்த்து அவ்வளோ அழகா இருக்கு. மலை பக்கத்துலேயே குறைஞ்சி பில்டிங் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க ஜி, இந்த மலை பின்னாடி இருக்கு, ஹோட்டல் ஃபுல்லாக முன்னாடி. இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே நிறைய மலைகள் தான் இருக்கு. பேக் சைடு சுற்றி ஹோட்டல் தான். இங்கே ஒவ்வொரு ஹோட்டலுக்கு ஒவ்வொரு ரேட்டு போடுவாங்க ஒரு நாள் வாடகை. இப்போ நம்ம இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு வந்து 120 ரியாலாம் ஒரு நாளைக்கு. நார்மலாக வந்தாலும் எப்போ வந்தாலுமே 120 ரியால். நம்ம வந்து 3 பெட்ரோல் இருக்கு, 4 பெட்ரோல் இருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 120 ரியால், 120 ரியால் வாடகை. நான் தான் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். கிடையாது, 120 ரியால் தான். இந்த மாதிரி ஹோட்டல் நம்ம இப்போ தங்கி இந்த வீடியோ காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோட்டல்லாம் கொஞ்சம் 120 150 ஒரு நாள் வாடகை. மித்தது இன்னும் கொஞ்சம் லோக்கலானா கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு இருக்கு. 50 ரியால். சின்ன ஹோட்டல் எல்லாம் போனா கம்மியாகும். ஆமா, சின்ன ஹோட்டல் நம்ம தேடி அலையணும். மலையை வெட்டிச்சிருக்காங்க. அந்த மலையை மலையெல்லாம் வெட்டி இதே மாதிரி பீஸ் மீதா போட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க மேலே. சரிதான், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செமையா இருக்குல்ல பாருங்க, எவ்வளோ பெரிய மலைகள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் ஃபுல் மலைகள் இருந்ததான் இப்போ குடஞ்சி பில்டிங் ஆக்கி கட்டியிருக்காங்க. அங்கே மக்கா பொறுத்த வரைக்கும் மலைகள் தான் அவ்வளோ. இன்னும் சாப்பிடல, காலையில் சாப்பாடு இனிமேல் தான் சாப்பிடணும். சாப்பிட நிப்பாட்டும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம். ஓகே, எப்படி இருக்கு பாருங்க மலைகள் மேலேயும் பில்டிங் இருக்கு பாருங்க. சரிதா? ஃபுல்லுமே ஹோட்டல் தான். என்னஜி ஃபுல்லாக ஹோட்டல் தானே, சுற்றி ஹோட்டல் தான். பார்க்கவே அவ்வளோ ஹஜ்ஜுக்குலாம் வருவாங்க இல்லையா, நல்லா தங்க வைக்கிறது. இது எல்லாமே இதுதான் ஹராம் சுற்றி இருக்கு எல்லாமே. மக்க பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் வருமா? நடந்து போற மாதிரியும் இருக்கும் சொன்ன மாதிரி. ஆனா இந்த ஏரியாலாம் இருந்தா நம்ம டாக்ஸில போற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீ பஸ் வருது இல்லை, நம்ம போனது ஃப்ரீ பஸ் தானே. ஃப்ரீ பஸ்லேயே ஃப்ரீ பஸ் இருக்கு. ஆனால் இங்கனுக்குள்ள வராது இன்னைக்கு ஃப்ரீ பஸ். எப்படி ஃப்ரீ பஸ் இங்கனுக்குள்ள வராது? ஏரியால எப்படின்னு தெரியல. பில்டிங்கை பார்த்துட்டே இருக்கலாம் போல தெரியுது. அவ்வளோ அழகழகாக கட்டியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லோகர் தொழுகைக்காண்டி வண்டி நிப்பாட்டிருக்காங்க. லோகர் தொழுகை தொழுதாச்சு. லோகரையும் அசரையும் சேர்த்து தொழுது இருக்குது. சரியா? இப்போ தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. அப்படியே இப்போ அந்த அருக்கு பாருங்க, எனக்கு நேராக பின்னாடி இருக்கா அந்த அருக்கு கடை. சரியா? ஹோட்டல், அது ஹோட்டலுக்கு நிப்பாட்டிருக்காங்க. அந்த ஹோட்டல்லேருந்து எப்படி என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியாது. நம்ம உள்ளே போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டி தான். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது, ரியாத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில.
சரி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொழுதுட்டு ஹோட்டலை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பஸ் வந்து நிற்க பாருங்க. 2 பஸ்ஸில் வந்தோம். ஒரே கம்பெனி பிராண்டு தான். இங்கே உள்ளே போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேவா புகாரிக்கா அல்பனோஸா என்ன சாப்பாடு? அல்பனோஸ்னு அதாவது சுட்ட கோழியும் ரைஸும் ஒயிட் ரைஸும். எவ்வளவு? 25 எல்லாமே இருக்கு. இதில் எவ்வளோ மந்தி? மந்தி 90 வேறு பாருங்க. ஆட்டுக்கறி மந்தி சாப்பாடு வந்து 65 ரியாலம். 65 ரியால். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமாக இருக்குது. ஃபேமிலி ரூம் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த சைடும் இருக்குது, அந்த சைடும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு ரூமில் உட்காந்தாச்சு. ஒயிட் ரைஸு, சுட்ட கோழி. நம்ம ஊரில் வாங்குவோம் பார்த்தீங்களா ஒயிட் ரைஸு. ஆமாம் ஒயிட் ரைஸு புகாரி. ஒயிட் ரைஸ்லேயே புகாரிம்பாங்க. அல்பானஸ் தானே? அல்பானஸ் சிக்கன். இது வந்து நூஸ் அல்பகம். சுட்ட கோழி தான் அரபியில் வந்து நூஸ் அல்பகம்பாங்க. அபியத் ரோஸ்னா ஒயிட் ரைஸ். சரி, அது போக சட்னி கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பஸ்ஸில் உட்கார வேண்டியதான். மித்தவங்களாம் வந்த பிறகு சேர்ந்து கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம பஸ் எல்லாரும் ஏறிட்டாங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இப்போ பஸ்ஸில் ஏற வேண்டியதான். மழை வேறு பெய்யுதுங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மேகமூட்டமாக இருக்குது. வெயில் இல்லை. நாங்கள் கிளம்பி வர்றது வந்து வெயிலே இல்லை. மந்தாரமாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஏறி இருக்காங்க. இன்னும் மீதி பேர் ஏறலை. இன்னும் பாதி பேர் வரல. வந்த பேர் அப்படியே பஸ்ஸை எடுக்க வேண்டியதான். போயிட்டு இப்போ நேரம் வந்து இன்னும் போகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆயிருங்களேன்னு. 3.5 மணி நேரம் ஆயிரும். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து கேள்வி பதில் கேட்டுட்ருக்காங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசும் கொடுப்பாங்க. இப்போ அதுதான் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. நான் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவியின் பெயர் என்ன? கணவனின் பெயர் என்ன? சரி தெரியல சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? என்னோட உமர் பிரதர் மக்கானிக்காக வேண்டி 5 புள்ளி பெற்று கொடுத்திருக்கிறாரு. அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். சரி, உங்களோட பேர் மாசிக் பிரதர். ஃபர்ஸ்ட் வஹீரங்கிய குர்ஆன் வசனம் சூரா. மாஷா அல்லாஹ். சூரத்துல் அலக் என்ன? ரசூலுல்லாஹ்க்கு முதல்ல வஹீரங்கிய சூரா என்ன? சூரத்துல் அலக். வாசி பிரதர் மதீனானிக்கா 10 புள்ளி பெற்று கொடுத்திருக்கிறாரு. அல்லாஹ் அக்பர். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போனாங்கடா. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. போகக்குள்ள வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தற்பாதுகாப்பு, அதாவது சப்போர்ட்டுக்காக வேண்டி ஒரு சஹாபியை வந்துக்கிட்டு கூட்டிட்டு இருந்தாங்கண்ணே. அந்த நபி தோழர் யார்? அவங்க சொல்லாட்டியே கையொழுத்தம். ரசூலுல்லாஹ் வந்துக்கிட்டு மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய ஒரு சஹாபி தோழரோட நிற்கிறாங்க. அரே கல்யாண பதில் இந்த அணியில இருந்து சொல்லுங்க. சாஜித் பிரதர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட சாஜித் பிரதர் 5 புள்ளி. இல்ல நம்ம சரியா? யாரோட போன ரசூலுல்லாஹ்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? முதல் அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகல கூட்டிட்டாங்க. சரியா? 10 புள்ளி. அல்லாஹ் அக்பர். பாபுர் ரய்யான் என்ன? பாபுர் ரய்யான் அப்படிதானே? ரபி பிரதர் மக்கானிக்காக வேண்டி 10 புள்ளி. அல்லாஹ் அக்பர். அடுத்த போட்டியாளர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் வந்து போட்டிலாம் வச்சாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து வின் பண்ணவங்க வந்து மாஹின் பிரதர். அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அப்படி வரட்டு வந்தோன்னு பேசும். மாஹின் பிரதர் அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க பாய். மாஹின் அபூபக்கர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே தானே? அம்ஜத் பிரதர்
சாஜித் பிரதர் எங்கட கோல்பதில்ல இவங்க தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. இவங்க நம்ம வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, சரி அடுத்தது இவங்க தான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்தது என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வந்தாச்சு 8 மணிக்கெலாம் வந்துட்டு இறங்கி இப்போ தொலை போயிருக்காங்க, அந்த மதியத்துக்குள்ளே போயிருக்காங்க. வந்தோன்னா கிளம்ப வேண்டியதான். நம்ம மகளோட டிரைவரும் வந்துட்டாங்க. நம்ம இப்போ வண்டியில் திங்ஸ்லாம் ஏற்றியாச்சு, இங்கே நிற்காங்க இங்கே. சரியா, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் வர காணோம், எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் தொழுதுட்டு வந்த பிறகு அப்படி கிளம்புவோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க, நல்லா இருட்டி நிற்கிது மேகம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் மழையை பாருங்கள், செம அடியடிக்கு மழை. நம்ம அங்கே வந்து இறங்கவும் நல்ல மழை. நான் போய் மழையில் நனைஞ்சிட்டு தான் போய் தொழுதுகிட்டே வந்தேன். செம அடி அடிக்கும் மழை. எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இந்த மழை நேரங்களில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அவ்வளோ எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த மழை நேரங்களில் வண்டி ஓட்டிட்டு போகிறது. இப்போ நமக்கு வண்டி ஓட்ட முடியல, ஏன்னா நம்ம பக்கத்தில் வந்து போகிறோம். அவர் தான் நம்ம ஓனோட பெரிய பொண்ணு, அவங்க டிரைவர் தான் வண்டி ஓட்டு வராப்புல. நம்ம உட்காந்து தான் போகிறோம். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. நம்ம வண்டியில் உட்காந்து போகிறதுக்கு அருமையாக இருக்குது. நல்லா அடிக்கும் மழை, சூப்பராக அடிக்கும் மழை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பொண்ணோட டிரைவர் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போன பிறகு நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் உள்ள ரூமில் வச்சுட்டு இப்போ வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி நம்ம காரை எடுத்துகிட்டு இப்போ வெளியே வந்திருக்கோம் சாப்பாடு வாங்குறதுக்கு. அப்போ மழை சரியான மழை. இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு, நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் மேகமூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிட்டு நிற்கி. நைட்டுக்கும் நல்லா மின்னலோட மழை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வரும்போது பார்த்தீங்களா, மழையை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? மழை செமையாக அடிச்சிச்சு, செம அடி அடிச்சு. ஆனால் இப்போ நம்ம காரை எடுத்து வெளியே வந்திருக்கோம், அந்த அளவுக்கு மழை இல்லை. மழை சுத்தமாக இல்லை. அந்த அளவுக்குன்னு சொல்கிறத விட மழை சுத்தமாக இல்லை. ஆனால் மழை வரும். என்ன காரணம்னா நல்லா மூடி நிற்கி, மேகமும் நல்லா மூடி நிற்கி. சரி, நம்ம அதுக்குள்ளேயே மழை வர்றக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா போய் சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் வந்துடணும். சாப்பாடு இப்போ இங்கே ஒரு கடையில், நம்ம அன்னைக்கு ஒரு கடையில் வாங்கணும், அது நல்லா இருந்துச்சு. அதனால சரி அதே கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறிஞ்சில் இருந்துச்சு ஒரு கடை. அதனால இப்போ அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். போயிட்டு அங்கே கடை இருக்கா, இருந்துச்சு இருந்துச்சுன்னா என்ன சாப்பாடு வாங்கலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து என்ன செஞ்சோம்னா புரோட்டாவும் ஆப்பமும் வாங்கணும், பீஃப் கறி வாங்கணும், நல்லா இருந்துச்சு. இப்போ அதே சாப்பாடு வாங்கலாமா, கடை இருந்துச்சுன்னா நம்ம அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். போன ட்ரிப் வாங்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பரோட்டா, அதுக்கப்புறம் ஆப்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் மசாலா. ஏன்னா வீட்டுக்கு போகிறக்காட்டியும் ஆறிடும். அதான் பீஃப் மசாலா இல்லையா, இது மட்டன் மசாலாவும். மட்டன் மசாலாவா? இங்கே பாருங்க, மட்டன் மசாலா வச்சுருக்காங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலட் கொடுத்துருக்காங்க. அது போக சால்னா, குருமா அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. குருமா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது போக சேலட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறக்காட்டியும் ஆறிடும். அதனால தான் சரி இங்கே வச்சு சூடாக சாப்பிட்றோன்னு சொல்லி வீட்டிலேருந்து தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டாச்சு. ஏன்னா அங்கே வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு வரவங்களையும் ஆயிரும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம அங்கே வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு பார்த்துவாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சிறப்பாக போய் உம்ராலாம் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் இன்ஷால்லா துவா கேட்டோம். இன்ஷால்லா அது போக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை நமக்கு வந்து ரூம் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு அமைஞ்சிட்டு. என்ன காரணம்னா, நமக்கு அங்கேருந்து பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் தான், ஆனால் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி நம்ம இங்கே வந்து எங்கள் கிளாக் டவர் ஏரியா பக்கத்தில் வந்து பஸ்ஸை விட்ருவாங்க. நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து உள்ளே போகணும். சரியா, ஹாபா உள்ளே போகணும். அது போக அந்த கேட் நம்பர் சொல்லுங்கள், 79. ஆமாம், அது போக இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எங்கேருந்து நீங்கள் வந்தாலும் 79 நம்பர் கேட் இருக்குது பார்த்துவாங்க. 79 நம்பர் கேட் வழியாக நம்ம உள்ளே போனோம்னா நம்ம நேராக ஹாபாக்குள்ளே போயிடலாம், டைரெக்டாக போயிடலாம். ஆமாம். இப்போ நம்ம மற்ற வாசல் வழியாக போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படி சுத்த விட்ருவாங்க. அங்கிட்டு போங்க இப்படி போங்கன்னு சொல்லி மாற்றி பார்த்தீங்கன்னா சுத்த விட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வேளை கீழே எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதனால நம்ம என்ன ஆகுனா மேலே மாடிக்கு போகிற மாதிரி ஆயிரும். சரியா, அதாவது மேல் ஃப்ளோரு இல்லை 2வது ஃப்ளோரு அந்த மாதிரி போகிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம ரூம்லேருந்து வருவீங்க. இப்போ எனக்கு வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா டனல்லாம் தாண்டி கிடச்சிச்சு ரூமு. நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு பிடிச்சி தான் வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு ஃப்ரீ பஸ் தான், ஃப்ரீ பஸ் பிடிச்சி நம்ம வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் வந்து ஒரு இடத்துல வந்து விட்ருவாங்க. அதாவது இந்த இது டவர் கிளாக் இருக்கு இல்லையா, கிளாக் டவரு, அந்த கிளாக் டவர் பக்கத்தில் கொண்டு வந்து விட்ருவாங்க. நம்ம அங்கேருந்து இறங்கி நம்ம ஹாபாக்குள்ளே போகிறதுக்காண்டி நம்ம நடந்து போகணும். சரியா, அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் இப்போ நான் இந்த சைட்லேருந்து வந்தேன்.
இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள் ரூமில் சைட்லேருந்து வருவீங்க. அப்படி வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனேயுமே கேட் நம்பரை பார்த்துவாங்க. கேட் நம்பர் வந்து 79, சரியா, 79. இந்த கேட் வழியாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேராக என்ன செய்யலாம்னு சொன்னால் ஹாபாக்குள்ளே போயிடலாம், சரியா. மற்ற கேட் வழியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் சில இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. அடைச்சி வச்சுருந்தாங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களை வந்து நீங்கள் மேலே போங்க, மேல் ஃப்ளோர் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள மாற்றி விட்ருவாங்க. இல்லை நீங்கள் மேல் ஃப்ளோர் போகிற மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் எப்போவுமே 79 நம்பர் கேட் வழியாக உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் காலையில் போகணும். காலையில் நேரங்களில் கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 9:30 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே உள்ளே போயிடணும். ஹாபாவுக்கு உள்ளே போகிறீங்க, அதாவது தவா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 79 கேட் வழியாக 79 நம்பர் கேட் வழியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9:30 மணிக்கு உள்ளே போயிடணும், சரியா. உள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை உள்ளே விட்ருவாங்க. 9:30 மணிக்கு மேலே போனீங்கன்னு சொன்னால் அங்கேயுமே அந்த 79 நம்பர் கேட்டையுமே அடைச்சிருவாங்க, சரியா. வெள்ளிக்கிழமை மட்டுமா? ஆமாம், வெள்ளிக்கிழமை மட்டும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் உள்ளே போனதுனால இந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் மற்ற நேரங்களில் போனால் அது எப்படின்னு தெரில. ஆனால் மற்ற நேரங்களுமே நீங்கள் இந்த டயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா நீங்கள் உள்ளே போயிடலாம், சரியா. அதனால நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி வச்சுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விவரங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இன்ஷால்லா சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே போய் வேண்டியதான். மணி பார்த்தீங்கன்னா மணி 11:30 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்த டயர்டுக்கு இப்போ தூங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னா இங்கே ப்ரோஸ்ட்டு தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்டோம். சரி, இந்த கேரளா கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு இப்போ முறிஞ்சில் போய் அந்த புரோட்டா சால்னா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூம்குள்ளே போக வேண்டியதான், போய் அப்படியே படுப்போம். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீடியோக்களில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால், ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்ஷால்லா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணுறோம். அதாவது நம்ம அந்த கேட் நம்பர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேட் நம்பரை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி இல்லை நீங்கள் 79 நம்பர் கேட் நீங்கள் சொன்னீங்க, இல்லை இந்த மாதிரி இது வழியாக போனாலும் நம்ம போயிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையுமே எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.